எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் துலாம் ராசி மார்ச் மாத பலன் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். காலச்சக்கரத்தின் 7வது ராசியான சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, அனைவருக்கும் சமமாக நடத்தும் பண்பும் அன்பால் உலகை ஆள நினைப்பவர்களும் நீங்கள் தான். ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வரை நாம் யாருக்கும் தீமை செய்யவில்லையே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் ஏங்கி இருக்கலாம். யாரோ நமக்கு செய்வினை செய்து விட்டார்களோ அல்லது கர்மவினை நம்மை துரத்துகிறதோ என்று நீங்கள் அஞ்சி இருக்கலாம். மனதிற்குள் ஒரு பெரிய பாரம், பண நெருக்கடி, உறவுகளுக்குள் விரிசல் என நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்திருப்பீர்கள். நல்லவர்களுக்கு காலம் இல்லையா என்று நீங்கள் கண்ணீர் சிந்திய இரவுகள் பல. ஆனால் கவலைப்படையவர்கள் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான பொற்காலம் இந்த மார்ச் மாதம் முதல் தொடங்க போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துவஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் எதிரிகளை வேறறுக்க போகிறார். 9ல் இருக்கும் குரு பகவான் உங்கள் பாகிய கதவுகளை திறக்கப் போகிறார். உங்கள் கஷ்டங்களை தீர்க்க போகும் அந்த ஜோதிட சூட்சுமங்கள் என்ன என்பதை பார்ப்போம் நண்பர்களே. துலாம் ராசினியர்களே, நீங்கள் காற்று ராசியை சேர்ந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை தவறவிடாத பண்பாளர்கள் நீங்கள். இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கின்றார். 6ல் சனி இருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது உங்களை வெற்றியாளராக மாற்றும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கே வினையாக முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு லாபத்தை தரும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான் சதயம் 3ல் இருக்கின்றார். 5ல் ராகு இருப்பதால் திடீர் பணவரவு, லாட்டரி அல்லது ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் வரலாம். ஆனால் ராகு உங்கள் புத்தியை சில நேரம் தருமாற செய்வார். எனவே குறுக்கு வழியில் செல்வது கவனமாக இருக்க வேண்டும், செல்ல வேண்டாம். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. அவர்களின் பிடிவாத குணங்களுக்கு உங்களை சஞ்சலப்படுத்தலாம். பொறுமை காப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் கேது பகவான் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கின்றார். 11ல் கேது இருப்பது ஞான லாபத்தை தரும். அதாவது பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி உங்களிடம் வாழ்க்கை பாதையாக மாறும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும் நண்பர்கள். தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்க இது மிக சரியான காலம். பணப்புழக்கம் அபரிவிதமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை கூடும். திருமணத்திற்காக காத்திருக்கும் துளாராசி இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரியில் இருந்த உடல் உபாதைகள் மறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இருப்பினும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்க நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. 6ல் சனி இருப்பதால் உங்கள் பலவீனம் உங்கள் எதிரிகளுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை தகுதியற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெற்றிக்கான பரிமாறமாக செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யத்தை பெருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி வழிபடுவது சனி பகவானின் அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும் நண்பர்களே. ராகுவை அருளை பெற துர்க்கை அம்மனுக்கு விலையேற்றுவது உங்கள் புத்தி தெளிவை தரும். ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை நிற ஆடைகள் அல்லது இனிப்பு வகைகளை தானம் செய்வது உங்கள் ராசிக்கு மிக சிறந்த பலனை தரும். துலாம் ராசி நேயர்களே, தராசின் முட்கள் இப்போது உங்கள் பக்கம் வெற்றியை தூக்கி காட்டப் போகின்றன. நிம்மதியாக தூங்குங்கள். உங்கள் கஷ்டங்கள் இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வார்.
நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி உங்கள் வசம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.